போன வீடியோவில் lazarus குரூப் பண்ணியிருந்த சோனி சம்பவத்தை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதோட கண்டினியூவேஷனை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி 2 பார்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் அந்த 3rd பார்ட் உங்களுக்கு புரியும். வாங்க விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணலாம். வீடியோக்குள்ளே போவோம். நம்ம போன வீடியோவில் அவங்க பண்ண அட்டாக் மற்றும் அவங்க பண்ண லீக்கெல்லாம் பற்றி பார்த்துருந்தோம். இதில் அவங்க எதுக்கு அதை பண்ணாங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த lazarus குரூப் சோனி கம்பெனிக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு எடுத்து வச்சுருந்த இந்த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படத்தை நீங்கள் கைவிட்றணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறாங்க. இதை நீங்கள் பண்ணலன்னா டெரரிசத்தை நாங்கள் தூண்டி விடுவோம்னு சொல்லி மிரட்டவும் செஞ்சாங்க. இந்த படத்தை டிசம்பர் 25, 2014 யுனைடெட் ஸ்டேட் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணதுக்கு சோனி கம்பெனி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நியூயார்க்கில் உள்ள சன்ஷைன் சினிமாஸில் டிசம்பர் 18, 2014 ப்ரீமியம் ஷோ போடுறதுக்கும் இவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த lazarus டீம் பண்ண மிரட்டலில் அந்த படத்தை ஃபுல்லாக மறுநாளைக்கு ஒத்தி வச்சாங்க. அப்படி என்ன இவங்க மிரட்டினாங்கன்னு சொல்கிறேன் கேளுங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகுத இடத்துலையும் சரி, அந்த நேரத்துலையும் சரி, பார்க்குறவங்களுக்கு கசப்பான விதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தெளிவாக காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லை, இவங்க சோனி எடுத்த ஒரு படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த படத்தோட பேர் மென்ட். சோனி என்டர்டெயின்மெண்ட்ஸ் இப்படி ஒரு மோசமான படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இந்த உலகமே கூடிய சீக்கிரம் பார்க்கும். அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் பயத்தில் நடுங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக ரிலீஸ் ஆனிச்சுன்னா இந்த உலகமே கண்டிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். இந்த படத்தை lazarus டீம் எதுக்கு நிப்பாட சொல்லி அவங்களுக்கு டிமாண்ட் வச்சாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு இன்டர்வியூ சீன் வருது. அதில் சவுத் கொரியாவும் யுனைடெட் ஸ்டேட்டும் சேர்ந்து நார்த் கொரியனோட தலைவரை சதித்திட்டம் தீட்டி கொள்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தல் சீனை வச்சுருக்காங்க. இதை கண்டித்து தான் இந்த படத்தை பிரேக் பண்ண சொல்லி இவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் இந்த பிரச்சனை அந்த டயத்தில் ரொம்ப பெருசாக நடந்திருக்கு. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண யுனைடெட் ஸ்டேட்டோட உளவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க ஹேக்கிங்க்கு யூஸ் பண்ண ஒவ்வொரு நெட்வொர்க்கிங் திங்ஸுமே ரொம்ப ஹைடெக்காக இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களால முடியாது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி நார்த் கொரியன் கவர்மெண்ட் தான் ஃபுல்லாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை தட்டி விடுங்க. இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன்.